கிட்ட சொல்லுடே, ஏன் இப்படி பண்ணிட்ட? நாகமணி, எதுக்காக இப்படி செஞ்ச? நீ எதுக்கு சாவணும்? என் மாமா மேல நான் ஆசைப்பட்டேனா இல்ல அவர் எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டேனா? எல்லாருமே சேர்ந்து இவன் தான் உன் புருஷன்னு சொன்னாங்க. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்போ என் மாமா வேற ஒருத்தி கட்டிட்டு வந்துருச்சு. இனி எனக்கு யாரு இருக்கா? நான் எதுக்காக வாழணும்? நாகமணி, உனக்கு நான் இருக்கு நாகமணி. என்ன சொல்ற? நீ என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றியா? இல்ல தாய் மாமனா இருந்து வேற மாப்பிள்ளை கட்டி வைப்பியா? அதுக்கு நான் சம்மதிச்சிருவேனா? என் மாமா எனக்கு துரோகம் செய்யல. மனசு இல்லாம தான் அவர் வேற ஒருத்திக்கு தாலி கட்டிட்டாரு. தாலி கட்டாமலே அவரை நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். இனிமே வேற ஒருத்தனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பார்க்க மாட்டேன். ஆண்டாளு, எதுக்காக என்ன தொடுதீங்க? என்ன தொடுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதா இருக்கு? கஷ்ட பொஞ்சாதீங்கள பவர்ல என்ன தொடுதீராக்கும்? அந்த பவர் உமக்கு வந்துச்சு நினைக்கிறா? எங்க தாலியை என் கழுத்துல கட்டினோன்னு உண்மை என் குலதெய்வத்தை விட வசதியா நினைச்சது. அந்த நினைப்புல மண்ணள்ளி போட்டீரு. உம்மை நம்பி நான் எப்படியா சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்? உமக்கு சம்மதிச்சு எப்படியா நான் புள்ள குட்டியெல்லாம் பெத்து போட முடியும்? அவள ஒரு பொண்ணு தானையா? அவ வயிற்றுச்சல் என்ன சும்மா விடுமா? என் முடிவை நான் சொல்றேன், கேட்டுக்கணும். இனிமே நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். ஆனா உனக்கும் எனக்கும் குடும்ப வாழ்க்கை கிடையாது. உனக்கு பொஞ்சாதியா தான் இருப்பேன். ஆனா என்கிட்ட இருந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. போய் சொல்லல தம்பிப்பிள்ள கடையை கேட்டீங்களா? இவன் நாகமணி மேல ஆசைப்பட்டான். ஆமா, இவனை ஏச்சிட்டு அவன் அண்ணன் நாகமணியை கட்டிட போனான். இவளுக்காண்டிதானே ஆண்டாள் கல்யாணத்தை நிறுத்தி அவளை இவன் அண்ணனு கட்டி வச்சோம். வாய தொண்டு பேசல. வீட்லயே ஒரு சடங்கான பொட்டப்பிள்ளைய வச்சுட்டு அவளுக்கு தாலி கிட்டாம சும்மா சுத்திட்டு இருக்க நீல ஒரு ஆம்பளையாடே. ஏன் நான் என்ன பண்ணிப்பேன் தெரியுங்களா? இந்நேரம் வாந்தி இருப்பாவா? ஏன் ஆண்டாள் கல்யாணத்தை நாங்களாவா நிறுத்தினோம்? ஏன் அவளை உங்க அண்ணனுக்கு நாங்களாவா கட்டி வச்சோம்?
இவ்வளவு சோழிய நீயே எங்களை தேய் சொல்லிவிட்டு அவன் புறத்தாலே சுத்திட்டு இருக்காக்கும். நீ விளங்கிடே மாட்டாடே, நாசமும் நச்சப்படாம தானே போவ. எங்க அன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நேரம் அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது பெரியப்பா, என்ன பண்றது? என்னல எதுக்குல ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்க? என்ன காதலிப்பான்னு எதிர்பார்த்த நாகமணி காதலிக்காம போயிட்டேன். சம்மதிக்க மாட்டாருன்னு நம்பின எங்க அண்ணன் நாகமணியை கட்டிக்க சம்மதிச்சுட்டாரு. இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவளை மறக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண என்னால முடியல. அதுக்காக நம்ம குடும்பத்தையே கெடுக்கிறதுக்காக திட்டம் போட்ட குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டேனே. அவங்க எங்க அண்ணன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னதுனால நீ இவ மேல ஆசைப்படுறது உங்க அண்ணனுக்கு தெரியுமால? தெரியாது. தெரியும்ல. உனக்கு அவ மேல எம்புட்டு ஆசை இருக்கும், அம்புட்டு ஆசை உங்க அண்ணனுக்கும் அவ மேல இருக்குல்ல. நீ உள்ளூர்லே இருந்தா அவ கூட பேசுவ பழகுவ, அவ உன்னைத்தான் கட்டி பேம்பா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா திட்டம் போட்டு உன்னை பாளையம் கோட்டைக்கு படிக்க அனுப்பினாமல. நாகமணி உனக்கு கிடையாது, ஏத்துட்டாங்க. உன் அண்ணன் தான் அவளை கெட்ட போறான். நாகமணிய நீ மறந்துட வேண்டிய. இல்ல நாகமணி எனக்கு வேணும். நாகமணி எனக்கு எடுக்கணும் தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். சரி, நடந்ததெல்லாம் மறந்துடு, யார்கிட்டயும் சொல்லாத. உங்க அண்ணன் கிட்ட நானே சொல்லி பக்குவமா புரிய வைக்கிறேன். நாகமணியை உனக்கு கட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது?